கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பிக் டி ஜெல் யூஸ் பண்ணி கிச்சனில் இருக்க காக்ரோச் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் குட்டி குட்டி காக்ரோச் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த தடவை வேறு ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். டே டு டே தமிழ் விளாக்ஸில் அந்த சிஸ்டர் ஷேர் பண்ண ட்ரிக் தான் இது. ஃப்ளையிங் ட்ராப் வாங்கி நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டேன். 1 வீக் முன்னாடி ஒட்டியிருந்தேன். பார்த்தா குட்டி குட்டியாக நிறையா காக்ரோச் இருக்குது. கார்னர்லலாம் இருந்தது ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கெமிக்கல் ஃப்ரீ தான். அந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆச்சு. மேக்ஸிமம் கிச்சனில் வந்து இந்த கார்னர்ஸில் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஸ்டவ்வுக்கு பின்னாடி அங்கெல்லாம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் எங்கள் வீட்டில் அதிகமாக வருது. பக்கத்தில் ஃபுல்லாகவே ஷேரிங் ரூம் தான். அதனால் எப்படியும் வந்துடுது க்ளீனாக வச்சுருந்தாலும். ஸோ இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வர 2 மாதம் ஆகும். க்ளீனிங்லாம் கரெக்டாக பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒட்டி விட்டு போயிட்டோன்னா அது பெருகாமையாவது இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம இப்போ ஒட்டி விட்டோன்னா அந்த க்ளூ வந்து டக்குன்னெலாம் பிரிஞ்செலாம் வர்றது கிடையாது. நல்லாவே நிற்கிது. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு கூட நிற்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வெக்கேஷன் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வேணால் என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.